என் தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, என் தாதியும் நீரே, என் தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியா உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இணைந்தே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, வாழ்விலும் நீரே, என் தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியா உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இயேசுவே வானிலும் நீரே, வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. சொல்லுவோம், வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். சேர்ந்தே இயேசுவே உம்மை நான் மீண்டுமா இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்திலே, துன்ப நேரத்தில் என் இன்பமும் நீரே, என் இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியா உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். சேர்ந்து சொல்லுவோம், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞானமும் நீரே, காணமும் நீரே, தானமும் நீரே, என் நாதனும் நீரே. ஞானமும் நீரே, கானமும் நீரே, தானமும் நீரே, என் நாதனும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் நல்லா உற்சாகமா கையை தட்டி, ஓ இயேசுவே. ஆறுதல் நீரே, ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, என் ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியா உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். பாடுங்க, இயேசுவே இயேசுவே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே நல்ல அப்பாக்கு தலைக்கு மேல கரங்களை தட்டி அவர் நாமத்தை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா, நல்ல ஒரு ஹல்லேலூயா. நம்மளை கர்த்தர் ரொம்ப நேர்த்தியாக நம்ம நடத்தி இந்த புதிய மாதத்துக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் இதை ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவன் நம்ம வாழ்க்கையில் பாராட்டின மிகப்பெரிய ஒரு தயவு, பாராட்டிய ஒரு மிகப்பெரிய கிருபை. ஹல்லேலூயா. நான் உலகத்தில் நாங்கள் மட்டும்தான் உயிரோடு இருக்கோமா?
வேறு யாருமே உயிரோடு இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஜீவனளிக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. உலகம் அதை அங்கீகரிக்கிறதோ அங்கீகரிக்கலையோ, தேவ பிள்ளைகளாகிய நாம் அதை அங்கீகரிக்கும் போது நம் தேவனை கனம் பண்ணுகிறோம். எத்தனை பேர் இந்த காலையில் அப்பாவை கனம் பண்ணுகிற இருதயத்தோடு வந்து உட்காந்துருக்குறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, சொல்லுங்கள், உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம், உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவனாக்கி இருக்கிறது, எங்களை உயர்த்தி இருக்கிறது, எங்களை சுமந்திருக்கிறது, எங்களை நடத்தி இருக்கிறது, எங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறது, எங்களுக்கு சத்துவத்தை கொடுத்திருக்கிறது, எங்களுக்கு வேண்டிய யாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய தயவு எங்களுக்கு தந்திருக்கிறது அப்பா. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது வசனம் இப்படி சொல்லுது, கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்தது நிமித்தம் அவர் ரொம்ப சஞ்சலப்பட்டார். ஹல்லேலூயா. மனுஷனை உண்டாக்கினது நிமித்தம் கர்த்தருக்கு என்ன ஏற்பட்டதான்? ஏன்னா இவன் பண்ணுற அக்கிரமம் தாங்க முடியல. இவ்வளோ அக்கிரமத்தை அவன் பண்ணும்போது மனுஷன் மேலே சஞ்சலப்பட்ட ஆண்டவர் அதற்கு அடுத்த வசனம் அப்படி சொல்லுது, ஆனால் கர்த்தருடைய கண்களிலோ நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்களில் முழு உலகமும் அவர் மனசை சஞ்சலப்படுத்துகிற நேரத்தில் அவர் கண்ணில் தயவு பெறதுக்குன்னு அங்கே ஒரு ஆள் இருந்தான். கர்த்தருடைய கண்கள் நோவாவுக்கோ, கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு என்ன கிடைத்தது? ஆங்கில வேதம் போட்டிருக்கு, he found favor in the eyes of the Lord. தேவனுடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது. நான் சொல்கிறேன், எதற்கு இந்த காலையில் அப்பாவோட சமூகத்தில் நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லணும், அவரை நீங்கள் தேடணும், அவருக்கு கனத்தை நீங்கள் செலுத்தணும் அப்படின்னா, இந்த முழு உலகமும் ஒரு மாதிரி இயங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் இந்த போல் நாட்களில் வந்து அமர்ந்து நீங்கள் தேவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்தும் போது, எப்படி அன்றைக்கு இந்த முழு பூமியில் ஒரு நபராகிய நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே ஒரு தயவு உண்டாச்சோ, நான் சொல்கிறேன், அவர் ஆராதிக்கிற பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய தயவு இருக்கும், அவரை துதிக்கிற பிள்ளைகள் மேலே தேவனுடைய கிருபை இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த காலையில் எவ்வளவுக்கு எவ்வளோ உங்கள் இருதயத்தை திறந்து நீங்கள் ஆண்டவரை துதிக்கிறீங்களோ, நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய தயவை பெற்ற ஜனம், நீங்கள் தேவனுடைய கிருபையை பெற்ற ஜனம். கர்த்தரை, அதாவது சுற்றி இருக்கிற உலகம்லாம் எப்படி செயல்படுதுன்றது முக்கியம் இல்லை, நான் இந்த தேவனுக்கு நான் எப்படிப்பட்ட பிள்ளையாக இருக்கிறேன்றது தான் முக்கியம். முழு பூமியை குறித்து சஞ்சலப்பட்ட தேவன் வந்து நோவாவை குறித்து சஞ்சலப்படலை. அதுலேயும் இன்னும் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே, ஹல்லேலூயா, நோவாவுக்கோ வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் என்னவா இருக்கான்? யார் நீதிமான்கள்? அவரை துதிக்கிற ஜனம், நீங்கள் தான் நீதிமான்கள். அவரோட ரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்க, நீங்கள் தான் நீதிமான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையின் மீட்பை விசுவாசிக்கிற நீங்கள் தான் நீதிமான்கள். இயேசு எனக்காக மரித்தார், உயிர்த்தார்ன்றதை நம்புகிற கூட்டம் நாம தான் நீதிமான்கள். அவருடைய ரத்தத்தாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய கண்கள் யார் மேலே நோக்கமாக இருக்கான்? உங்களுடைய சத்தத்திற்கு அவருடைய செவிகள் ரொம்ப கவனமாக இருக்கான். அப்போ நீங்கள் வாயை திறந்து அப்பாவுக்கு நன்றி அப்பா, ஹல்லேலூயா. அப்பா, இந்த உலகத்தில் எத்தனை பேர் அவருக்கு நன்றி செலுத்துகிறாங்க, அவரை அங்கீகரிக்கிறாங்கன்றதை அவர் பார்க்குறதில்ல. அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நீங்கள் அவரை துதிக்கிறீங்களான்றதை கர்த்தர் பார்க்கிறார். ஏன்னா கர்த்தருடைய கண்ணும் காதும் யாருக்கு பின்னாடியே வருதுன்னா உங்கள் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தருடைய கண்கள் பூமி முழுக்க உலாவினாலும் உங்கள் மேலே தான் நோக்கமாக இருக்கு. ஐயோ, இந்த வெளிப்பாடு உங்களுக்கு புரியட்டும் இந்த காலை வேலையில். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தருடைய கண்கள் பூமி முழுக்க, அதாவது இந்த தாய்மார்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சி எல்லாரையும் பார்த்தாலும், என்னது சுற்றி சுற்றி வந்திருக்கிற எல்லாரையும் என்ன செஞ்சாலும் பார்த்தாலும் தாம் புள்ள மேலே மட்டும் என்ன இருக்கும்? அவன் சர்ச்சில் இருந்திருக்க எல்லாரையும் என்ன செஞ்சுருப்பீங்க? பார்த்துருப்பீங்க. ஆனால் அவன் எங்கே ஓடுறான், எங்கே உட்காடுறான், என்ன செய்கிறான்னு கண் மட்டும் எங்கே இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த உலகம் முழுக்க அவர் கண்கள் உலாவினாலும் துதிக்கிற பிள்ளைகள் மேலே அவர் கண்கள் நோக்கமாக இருக்கான். தம்முடைய பிள்ளைகள் மேலே அவர் கண்கள் எப்படி இருக்கான்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலுங்க. சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல் அப்பாவோட கண்களில்.
நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நீங்கள், பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்ட நீங்கள், அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலு. உலகம் ஃபுல்லாக அப்பாவோட கண்கள் உலாவினாலும் உங்கள் மேலே அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்குது. உங்கள் மேலே அவர் கண்ணு ஏன் நோக்கமாக இருக்குன்னா, அன்னைக்கு ஆபிரகாமுக்கு பாராட்டிய தயையை உங்களுக்கு பாராட்ட, அன்றைக்கு நோவாவுக்கு பாராட்டிய அந்த தயையை உங்களுக்கு பாராட்ட. எத்தனை பேர் நம்புறீங்க? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. ஹல்லேலூயா, கிருபை கிடைத்தது. இது அவருக்கு மட்டும் இல்லை, ஆபிரகாமுக்கோ கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன், இந்த 12ஆம் மாதத்தில் அந்த கர்த்தருடைய கண்களின் தயை உங்கள் மேலே வரும். அவருடைய கண்களின் கிருபை உங்க மேல வரும். தயவு பெற்ற ஜனங்களாய், தேவனுடைய கிருபையை பெற்ற ஜனங்களா இந்த புதிய மாதத்தில் நீங்கள் நடக்கும்படியாய் உங்களுக்கு தேவன் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். எத்தனை பேர் இந்த வசனத்தை உண்மைன்றீங்க? நான் இருக்கிறது தேவ கிருபையால இருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லலாமா? ஆகிலும். ஹல்லேலூயா. இப்படி சொல்லுங்களேன். நான் சம்பாதிக்கிறேன். சொல்லுங்க, நான் சம்பாதிக்கிறேன், உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன், பாடுபடுறேன், ஓடுறேன், ஒடியாறேன், எல்லாம் செய்கிறேன். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். சொல்லுங்க. இதுதான் தாழ்மை. இதுதான் அப்பா சமூகத்தில் என்ன பண்றது? இதுதான் தாழ்மை அடைகிறது. ஹல்லேலூயா. போனாப்புல ஆலயத்தோட முன்னாடி உட்கார்ந்துருந்த முடவனை தூக்கி எழுப்பியாச்சு. ஆமென். சிலுவைக்கு அதாவது இயேசு மரித்து உயிர்த்து எழுந்த பிறகு நடந்த அற்புதம். இந்த அற்புதமே பயங்கரமான அற்புதம். பல வருஷமாக ஆலய வாசலில் உட்காந்துருந்தவங்க இப்போ என்ன செய்கிறான்? எந்திரிச்சு நடக்கிறான். ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஸு. இப்போ இந்த இடத்துல நீங்களும் நானும் இருந்திருந்தால் என்ன செஞ்சுருந்துருப்போம்? வாங்க 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 எல்லாம் லைனில் நில்லுங்க, ஒவ்வொருத்தரையாக தொழுவேன் நான் அப்படி வந்து அங்கே இருக்கிற எல்லாரும் வந்து இவங்களை கடவுள் மாதிரி கொண்டாடும் போது இவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை இல்லை, இதை நாங்கள் செஞ்சோன்னு நினச்சிக்காதீங்க. ஹல்லேலூயா. இதை நாங்கள் செஞ்சோன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சிலுவையில் ஒருத்தரை அடிச்சிங்களே, அவருடைய நாமமே இவனுக்கு சர்வாங்க சுகத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. அங்கே அற்புதங்கள் நடந்தது. அற்புதத்திற்கான செயல்களிலே இறங்கினது, வார்த்தையை பேசினது, அவனை தூக்கி நிறுத்தினது எல்லாமே யார் தான்? எல்லாமே பேதுரும் யோவானுமா இருந்தாலும், ஆனால் ஜனங்க கொண்டாடும் போது இவர் என்ன தெரியுமா பதில் சொல்கிறாரு? இல்லை இல்லைப்பா, எங்களை சொல்லாதீங்க, நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிற அந்த இயேசுவின் நாமமே இவனுக்கு சர்வாங்க சுகத்தை கொண்டு வந்தது. இந்த காலை வேளையில் எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆமாம், நம்ம ஓடினது உண்மைதான், நம்ம பிரயாசப்பட்டது உண்மைதான், நம்ம உழைச்சது உண்மைதான், எல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த காலை வேளையில் அப்பா சமூகத்தில் கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே நான் இருக்கிறேன். கரங்களை பேர் சொல்லுங்கள், ஆகிலும் நான் இருக்கிறது. சொல்லுங்க, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே நான் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை என்ன ஆகவில்லை. எத்தனை பேர் இந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்க? கரங்களை வைத்து எல்லாரும் சொல்லுங்க, அவர் எனக்கு அருளிய கிருபை. சொல்லுங்க, அவர் எனக்கு அருளிய கிருபை. இந்த வார்த்தை எல்லாரும் நல்லா சத்தமா சொல்லணும். அவர் எனக்கு அருளிய கிருபை வேஸ்டா போல. சொல்லுங்க, வேஸ்டா போல. அது என்னை தூக்கிடுச்சு, அது என் கண்ணீரை துடைத்தது, அது என் காயங்களை ஆற்றியது, அது என் தேவைகளை சந்தித்தது, அது எனக்கு இன்னும் ஓடுவதற்கான பலத்தை கொடுத்தது, இன்னும் நிற்பதற்கான சத்துவத்தையும் நம்பிக்கையும் எனக்கு கொடுத்தது. ஓ ஹல்லேலூயா. என் தேவைகளை சந்தித்தது, என்னுடைய இயலாமை நேரத்தில் எனக்கு அது பலனா இருந்தது. அவர் எனக்கு கொடுத்த கிருபை விருதாவாகவில்லை. ஹல்லேலூயா. சொல்றாரு, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாக என்ன செய்தேன்? பிரயாசப்பட்டேன். ஆமென். அதாவது இங்கே தான் நம்மலாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் தேவ பிள்ளைங்க. நான் கஷ்டப்பட்டேன், நான் ஒன்று, நான் உழைச்சேன், நான் அதை பண்ணேன், நான் இதை பண்ணேன். பவுல் சொல்கிறாரு, நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டேன். என்னது? இவங்க எல்லார காட்டிலும் நான் தான் என்ன பண்ணுறேன்? ரொம்ப பிரயாசப்பட்டேன் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் தான் ஒன்று தெரிய வந்தது, ஆகிலும் அது நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஹல்லேலூயா. உபாகமத்தில் இப்படி மோசே சொல்றாரு, அவரே
உனக்கு சம்பாதிப்பதற்கான பலத்தை கொடுத்தவர் அவரே. கரங்களை சொல்லுங்க, நீரே. சொல்லுங்க, நீரே. நீரே நான் சம்பாதிப்பதற்கான பலனையும் சத்துவத்தையும் எனக்கு கொடுத்த தேவனாய் நீர் இருக்கிறீர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் சொல்றாரு, நான் பிரயாசப்பட்டேன், ஆயிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபை. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் நீங்க எந்தெந்த பிரயாசங்களெல்லாம் இன்னமும் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களோ, ஆமென், விடாப்புடியா ஒரு மாற்றம் உண்டாகும், ஒரு விடுதலை உண்டாகும், ஒரு ஜெயம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி எதை கூடலாம் இன்னமும் போராடிட்டு இருக்கிறீங்களோ, நான் சொல்றேன், உங்க கூட ஒரு தேவ கிருபை இருக்கு. நீங்க தனியா போராடல, அந்த பிரச்சனையில் நீங்க தனியா நிற்கல, அந்த மரண பள்ளத்தாக்கில் நீங்க தனியா இல்ல, அந்த வேதனையில நீங்க தனியா இல்ல, அந்த போராட்டங்கள் நீங்க தனியா இல்ல, அந்த பிரச்சனைகளை நீங்க தனியா இல்ல. உங்க கூட ஒரு தேவ கிருபை இருக்கிறது. உங்க கூட கமா நல்லா அங்கீகரித்து acknowledge the grace over you. Oh hallelujah, it is not me. சொல்லுங்க, அது நான் அல்ல, அது நான் அல்ல, அது என்னாலே அல்ல, இது தேவன் என் மேல் வைத்த கிருபை, இது தேவன் எனக்குள் வைத்திருக்கிற கிருபை. ஹல்லேலூயா. நம்ம சபையிலேயே கூட ஒரு சில சம்பவங்கள் எல்லாம் கேள்விப்படும் போது, எப்படா இவங்கெல்லாம் இன்னமும் இதை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, எப்படா இவங்கெல்லாம் இன்னமும் இந்த காரியங்களுக்கெல்லாம் இவ்வளோ இழுத்து பிடிச்சி ஓடுறாங்க அப்படின்னு நான் சில நேரத்துக்கு சிந்திக்கிறது உண்டு. ஹல்லேலூயா. எப்படா இவ்வளோ பொறுமை, பக்கத்தில் பார்த்து கேளுங்க, இந்த ஒரு டைலாக் வருமா, எப்படா அப்படின்ற மாதிரி, எப்படா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது, இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது தான் நான் ஒன்று தெரிஞ்சுக்கிறேன், அது அவங்கள, அது அவங்களுக்குள்ள தேவன் வைத்த கிருபை. அந்த பொறுமை, அந்த பணிவு, அந்த விட்டு கொடுக்கறது, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, காத்திருப்போம், கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி நம்பி இருக்கிறது. நான் சொல்கிறேன், இதெல்லாம் அப்பா, இதெல்லாம் உங்களுடைய பலவீனம் இல்லை, இதெல்லாம் உங்களுக்குள்ளே அவர் வைத்திருக்கிற கிருபை. அவருடைய கிருபை உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி கடந்து வந்திருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், இந்த கிருபை வெறும் உங்களை தாங்க வைக்கிற கிருபை மாத்திரம் இல்லை, இந்த கிருபை உங்களை பொறுத்துக்க வைக்கிற கிருபை மாத்திரம் இல்லை, இந்த கிருபை உங்களை கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படு அப்படின்னு விடுற கிருபை இல்லை, இந்த கிருபை உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற கிருபை, உங்கள் சூழல்களை மறுரூபமாக்குகிற கிருபை. நான் விசுவாசிக்கிறேன், இந்த 11 மாதங்கள் ஒருவேளை இந்த கிருபை எல்லா பிரச்சனைகளையும் தாங்குவதற்கு உங்களுக்கு பலனை கொடுத்துருக்குமே, ஆனா எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு பலனை கொடுத்துருக்குமே, ஆனா நான் விசுவாசிக்கிறேன், அடுத்த 30 நாள் இந்த கிருபை உங்க வாழ்க்கையை மறுரூபமாக்குவதற்காய் செயல்பட போகிறது, மாற்றுவதற்காய் செயல்பட போகிறது, விடுதலை தருவதற்காய் செயல்பட போகிறது, பதில்களை கொடுக்க போறதற்காய் செயல்பட போகிறது. எதெல்லாம் இதுவரை தாங்கி கொண்டிருந்தீங்களோ, எதெல்லாம் இதுவரை பொறுத்து கொண்டிருந்தீங்களோ, அவை எல்லாவற்றிலும் தேவன் உங்களுக்கு வெற்றி சிறக்க பண்ணுவார், ஜெயங்களை கொடுப்பார், மாற்றங்களை கொடுப்பார், விடுதலைகளை கொடுப்பார், வெற்றிகளை கொடுப்பார், மீட்பை கொடுப்பார். ஓ ரக்கலமர சட்டமர கதனரலா ரெஃபலரலகர ஷகடகதனரலா. காரணம் என்ன? காரணம் என்ன? ரோமர் 5:17 சொல்லுகிறது, ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டு இருக்க கிருபையின் பரிபூரணத்தையும், என்னத்தை abundance of grace. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை நான் உங்க மேல நான் பேசுறேன். abundance of grace, கிருபையின் சம்பூர்ணம் உங்க மேல வருவதாக, கிருபையின் சம்பூர்ணம் உங்க மேல வருவதாக, கிருபையின் சம்பூர்ணம் உங்க மேல வருவதாக. இந்த மாசத்துல நான் தேவனுடைய சமூகத்துல கடந்த நாட்டில் அமர்ந்திருந்த போது தேவன் என் கூட பேசின வார்த்தை அதுதான், பொய் சொல்ல நான் மனிதன் அல்ல, பொய் சொல்ல நான் மனிதன் அல்ல, மனம் மாற நான் மனுபுத்திரன் அல்ல, நான் சொல்லியும் நான் செய்யாதிருப்பேனோ, நான் வசனித்து நிறைவேற்றாது நான் இருப்பேனோ, நான் சொன்னால் நான் நிறைவேற்றுகிற கர்த்தர், நான் சொன்னால் நான் நிறைவேற்றுகிற கர்த்தர். இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய மாசத்துல உங்க மேல நான் டிக்ளேர் பண்றேன், தேவனுடைய சம்பூர்ணம் உங்க வாழ்க்கையில வெளிப்படுவதாக, கிருபையின் சம்பூர்ணம் உங்க வாழ்க்கையில வெளிப்படுவதாக, கிருபையின் சம்பூர்ணம் உங்க வாழ்க்கையில செயல்படுவதாக, கிருபையின் சம்பூர்ணம் உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளையும் ஆளுகை செய்வதாக. கமா, நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். பக்கல பார்த்து, காலங்கள் கடந்ததோ
தாமதமானதோ வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் துளைந்ததோ சேர்ந்து காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் துளைந்ததோ சேர்ந்து வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றம் நமக்கில்லையே உண்மையா சொல்லுங்க வாக்கு தந்தவர் எனக்கு ஏமாற்றம் இல்ல எனக்கு ஏமாற்றம் இல்ல இல்லையே மீண்டுமா வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றம் எனக்கில்லையே ஓஹோ வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றம் எனக்கில்லையே சோர்ந்து போக மாட்டேன் நான் சோர்ந்து போக மாட்டேன் சோர்ந்து போக மாட்டேன் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் பாடுங்க சோர்ந்து போக மாட்டேன் நான் சோர்ந்து முகத்துல நல்லா சிரிப்போட நம்மை அழைத்தவர் உண்மை பக்கத்துல பார்த்து சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையும் பக்கத்துல பார்த்து சோர்ந்து நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவர் மனிதன் அல்லவே பொய் சொல்வதில்லையே அவர் உண்மையுள்ளவர் வாக்கு மறப்பதில்லையே சொல்லுங்க அவர் மனிதன் அல்லவே பொய் சொல்வதில்லையே அவர் உண்மையுள்ளவர் வாக்கு மீண்டும் சொல்லுவோமா மீண்டுமா அவர் மனிதன் அல்லவே பொய் சொல்வ அவர் உண்மையுள்ளவர் வாக்கு மறப்பர் பக்கத்துல பார்த்து அவர் மனிதன் அல்லவே பொய் சொல்வதில்லையே அவர் உண்மையுள்ளவர் வாக்கு மறப்பதில்லை வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றம் நமக்கில்லையே ஓ வாக்கு தந்தவர் பக்கத்துல பார்த்து சிறந்ததை come on prophesy தீர்க்கதரிசனம் சொல்லுங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உனக்கு ஏமாற்றம் இருக்காது செய்வேன்னு சொன்னவர் செய்வார் தருபவர் ஏமாற்றம் நமக்கில்லை ஓ வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றம் நமக்கில்லையே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர் பக்கத்துல பார்த்து சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நம்மை அழைத்தவர் உண்மையுள் உங்களை பார்த்து சோர்ந்து போக மாட்டேன் நான் சோர்ந்து போக மாட்டேன் சோர்ந்து போக மாட்டேன் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் சத்தத்தை உயர்த்தே சத்தம் கேட்கல சோர்ந்து போக மாட்டேன் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் போகும்போது யாக்கோபாக ஓடினேன் திரும்பும் போது இஸ்ரவேலாய் திரும்பினேன் சொல்லுங்க போகும்போது யாக்கோபாக ஓடினேன் சேர்ந்து திரும்பும் போது இஸ்ரவேலாய் திரும்பினேன் சேர்ந்து பாதைகள் முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருப விலகல அவர் உண்மை என்ன சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல பாதைகள் முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருப விலகல அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் இணைந்த உண்மை அது அவர் நாமம் உண்மை அவர் அடையாளம் உண்மை அவர் ஆதாரம் சேனைகளின் கர்த்தர் பாடுவோமா உண்மை அது அவர் நாமம் உண்மை அவர் அடையாளம் உண்மை அவர் ஆதாரம்
அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000. அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. சொல்லுவோமா? அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000. அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. 2 கைகளை உயர்த்தி சேர்ந்து சொல்லுங்க. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. எத்தனை பேர் சொல்றீங்க? நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. 2 கைகளை உயர்த்தி உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். ஓ உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். ஹல்லேலூயா. எத்தனை பேரால இந்த காலையில் சொல்ல முடியும்? இப்போ நான் மைக்கை கொடுத்தேன்னா எத்தனை பேரால வந்து மேபி உண்மையாலுமே நாங்கள் இருந்ததற்கும் இப்போ நாங்கள் இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை, இந்த இயேசுவை பிடிச்ச பிறகு எங்கள் வாழ்க்கை இப்படி மாற்றி வச்சிருக்கிறாருன்னு எத்தனை பேரால சாட்சி சொல்ல முடியுங்க? சொல்லுங்க, எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. bless you, bless you, God bless you. ஹல்லேலூயா. சம்பந்தம் இல்லாமல் உங்களை மாற்றுகிற தேவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சம்பந்தமே இல்லாமல். இந்த வார்த்தையை, அதாவது நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட இருதயம் உடையவர்? எப்போ அவர் சமூகத்துக்கு வந்தாலும் நீ இப்போ இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு அப்படிதான் நான் சொல்றவரு. அதனால நான் இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து சொல்றேன், 2024க்கும் 2025க்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி, சம்பந்தமே இல்லாத மாதிரி இயேசுவின் நாமத்தில் உங்க வாழ்க்கையில அன்யூஷுவல் பிளெஸிங்ஸ் வருவதாக, அன்யூஷுவலான உயர்வுகள் வருவதாக, அன்யூஷுவலான நன்மைகள் உண்டாவதாக. அதாவது சம்பந்தமற்ற உயர்வுகள், எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத ஆசீர்வாதங்கள், எதிர்பாராத தேவனுடைய தயவுகள், எதிர்பாராத விடுதலைகள், எதிர்பாராத புதிய கதவுகள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. காரணம் என்ன? அவர் நாமம் உண்மை. எத்தனை பேர் சொல்றீங்க? எனக்கு சொன்ன யோசுவா சொல்றாரு, கர்த்தர் சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் ஒன்றும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று. கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லும்படியா வைப்பார். இருதயத்தில் அதிகமா விசுவாசிக்கிற பிள்ளைகளை அடுத்த 30 நாள்ல சொல்ல வைப்பார். 1ஆம் தேதி ஆராதனையில சொல்ல வைப்பாரு. கர்த்தர் செய்த, கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஒன்னும் தவறி போகல, எல்லாம் என் வாழ்க்கையில நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க அவர் செய்ய வல்லவர்னு? எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்களா? இந்த கடைசி வரியை மீண்டும் பாடுவோமா? அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000. 1000 இல்லையா? அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000. அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல. மீண்டுமா மீண்டுமா? நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும். உணர்றவங்க மாத்திரம் சொல்லுங்க, உண்மை எனக்கு செய்ததை சொல்ல. மீண்டுமா உணர்ந்து, நான்
உம்மை போல் ஒருவனுக்கும் உண்மை உள்ளவரே, மாறிடுவேன் என்றறிந்தும் எனக்காய் நிற்பவரே. கரங்களை உயர்த்தி உண்மையுள்ளவரே, சொன்னதை செய்பவரே, உண்மையுள்ளவரே, நீர் சொன்னதை செய்பவரே, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். ரெண்டு கைகளை உயர்த்தி நான் இருந்ததற்கு இருப்பதற்கு சம்பந்தம் கிடையாது, அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. சொல்லுங்க, நான் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது, அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. ரெண்டு கைகளை உயர்த்தி உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் இணைந்த உண்மை அவர் நாமம். கைகளை உயர்த்தியே அந்த உண்மை உள்ளவரை துதிங்க. கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்தி எந்தன் பாவங்கள் சாபங்கள் தீர்த்தீரையா, எந்தன் பாவங்கள் ரோகங்கள் சுமந்தீரையா, எந்தன் பாவங்கள் சாபங்கள் தீர்த்தீரையா, எந்தன் பாவங்கள் ரோகங்கள் சுமந்தீரையா. கைகளை உயர்த்தி சிலுவை மீதினிலே இயேசுநாதா சிந்திய இரத்தத்தினால், சொல்லுவோமா, சிலுவை மீதினிலே இயேசுநாதா சிந்திய இரத்தத்தினால். கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தின வண்ணமா, கைகளை உயர்த்தின வண்ணமா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சிலுவை மீதினிலே இயேசுநாதா சிந்திய இரத்தத்தினால். ஓ சிலுவை மீதினிலே இயேசுநாதா சிந்திய இரத்தத்தினால். எத்தனை பேர் நம்புறீங்க அந்த காலை வேளையில எனக்கென்று சிந்தப்பட்ட ஒரு இரத்தம் இருக்கிறது? இந்த உலகத்துல எனக்கு யார் பரிந்து பேசுறாங்களோ பேசலையோ, இந்த உலகத்துல யார் எனக்கா நிற்கிறாங்களோ நிக்கலையோ, இந்த உலகத்துல எனக்கு உதவி செய்ய எது இருக்கோ இல்லையோ, எனக்கென்று பரிந்து பேசுகிற ஒரு இரத்தம் எனக்கு இருக்கிறது. எனக்கு உதவி செய்கிற ஒரு இரத்தம் இருக்கிறது. என்னை கழுவுகிற ஒரு இரத்தம் இருக்கிறது. என்னை விடுதலையாக்குகிற ஒரு இரத்தம் இருக்கிறது. இயேசுவின் இரத்தம் எனக்கு ஜெயத்தை தருகிறதா இருக்கிறது. ஏசப்பா சொன்னாரு, நானே உனக்கு வழி, நானே உனக்கு சத்தியம், நானே உனக்கு ஜீவன். இந்த காலையில கரங்களை சொல்லுங்க, எனக்கு வழி நீங்க தான்ப்பா. சொல்லுங்க, எனக்கு வழி நீங்க தான்ப்பா. கரங்களை வச்சு சொல்லுவோமா, எனக்கு வழி நீங்க தான். ஓ சேர்ந்து வழியை காண்கிறேன், நல்ல
வாழ்வை காண்கிறேன். சேர்ந்து வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். கண்கள் உமதாகட்டும் இயேசுநாதா, கண்ணீர் உமதாகட்டும். சேர்ந்து பாடுவோமா? கண்கள் உமதாகட்டும் இயேசுநாதா, கண்ணீர் உமதாகட்டும். வழியை காண்கிறேன், வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். கண்கள் உமதாகட்டும் இயேசுநாதா, கண்ணீர்கள் நிறைவேறட்டும். சேர்ந்து பாடுவோமா? கண்கள் உம்மை காணட்டும் இயேசுனா, என் கண்ணீர்கள் நிறைவேறட்டும், கண்ணீர்கள் நிறைவேறட்டும். எனக்காகவே யாவையும் செய்வீரையா, எனக்காகவே யாவையும் செய்வீரையா, எனக்காகவே யாவையும் செய்வீரையா, எனக்காகவே யாவையும் செய்வீரையா. எண்ணம் நீராகட்டும் இயேசுநாதா, ஏக்கம் நிறைவேறட்டும். சேர்ந்து சத்தத்தை உயர்த்து. எண்ணம் நிறைவாகட்டும் இயேசுநாதா, ஏக்கம் நிறைவேறட்டும். மீண்டும் சொல்லுவோமா? எண்ணம் நிறைவாகட்டும், எண்ணம் நீராகட்டும் இயேசுநாதா, ஏக்கம் நிறைவேறட்டும். ஏக்கத்தோட இருக்கவங்க சத்தத்தை உயர்த்தி. எண்ணம் நிறைவாகட்டும் இயேசுநாதா, ஏக்கம் நிறைவேறட்டும். இணைந்து வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். கண்கள் உம்மை காணட்டும் இயேசுநாதா, கண்ணீர்கள் நிறைவேறட்டும். சேர்ந்து பாடுங்க. கண்கள் உம்மை காணட்டும் இயேசுநாதா, கண்ணீர்கள் நிறைவேறட்டும். எந்தன் வாழ்வின் ஆதாரம் நீதானையா, எந்தன் வாழ்வின் ஆதாரம் நீரே ஐயா, எந்தன் வாழ்வின் ஆதாரம் நீர்தானையா, எந்தன் வாழ்வின் ஆதாரம் நீரே ஐயா. ஜீவன் நீராகட்டும் இயேசுநாதா, ஜீவியம் உமதாகட்டும். சேர்ந்து சொல்லுவோமா? ஜீவன் நீராகட்டும், ஜீவன் நீராகட்டும் இயேசுநாதா, ஜீவியம் உமதாகட்டும். வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். சத்தமா? வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். கண்கள் உமதா இயேசுநாதா, கண்ணீர்கள் நிறைவேறட்டும். சேர்ந்து பாடுங்க. கண்கள் உமதாகட்டும், கண்கள் உமதாகட்டும் இயேசுநாதா, கண்ணீர்கள் நிறைவேறட்டும். எந்தன் பாவங்கள் சாபங்கள் தீர்த்தீரையா, எந்தன் பாவங்கள் ரோகங்கள் சுமந்தீரையா, எந்தன் பாவங்கள் நல்ல சத்தத்தை உயர்த்தி
இரத்தத்தினால் சேர்ந்து சிலுவை மீதினிலே இயேசுநாதா சிந்திய இரத்தத்தினால். மீண்டும் சொல்லுவோமா? சிலுவை சிலுவை அப்பா காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன், வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். மீண்டும் சொல்லுவோம், மீண்டுமா? வழியை காண்கிறேன். இதை பாடுகிற வேளையிலே அடைப்பட்ட கதவுகள் திறப்பதாக, வழி இல்லாத இடத்துல இயேசுவின் நாமத்துல வழிகள் உண்டாவதாக. கண்கள் கண்கள் உம்மை காணட்டும் இயேசுநாதா, கண்ணீர் நிறைவேறட்டும். சேர்ந்து சொல்லுங்க, கண்கள் உம்மை காணட்டும். கண்கள் அப்பா மீண்டுமா? கண்கள் உம்மை காணட்டும் ராஜா. சேர்ந்து என் அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே. கையை தட்டி, என் அப்பாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை அன்றோ. சேர்ந்து சொல்லுவோமா? நான் உந்தன். இப்படி சொல்லுங்க, எனக்கு ஓ நீரே என் வழி. சேர்ந்து நீரே என் சத்தியம். சேர்ந்து நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன் அன்றோ. அப்பாவை பார்த்து நீரே என் ஏசப்பா, ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல கைகளை தட்டி, என் நன்மை நான் உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். நல்ல மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர் ஓ நீதானே. நல்ல மேய்ப்பர் நீதானே, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. அப்பா நான் இயேசுவே, சப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஓ இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். சேர்ந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இணைந்து பாடுவோமா? இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் சத்தமா ஸ்தோத்திரம் பாடுங்க. ஸ்தோத்திரம் உயர்த்துங்க.
இயேசுவே ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். தனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றினவும் சேர்ந்து தனிமரமாக இருந்த என்னை சேர்ந்து சொல்லுவோமா? திசைகளும் கோள்களும் அசைகின்ற திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில் இன்னிசை முழங்கியே பாடுவேன் நன்றி. இன்னிசை முழங்கியே இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். சேர்ந்து இயேசுவே உமக்கு நல்ல கைகளை தட்டி இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு ரெண்டு கைகளை உயர்த்தி ஸ்தோத்திர சொல்லுங்க. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. கிருபையே கிருபையே மாறாத நல்ல எல்லாம் எப்படி இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் பண்ணிட்டு அப்பாவை பார்த்து சொல்லுவோமா? கிருபையே சத்தமா நல்ல கிருபையே கிருபையே அப்பா. ஓ மாறாத இதுவரை எங்களை நடத்தின கிருபையே சொல்லுங்க. கிருபையே கண்களை மூடி இன்னைக்கு உங்க மனதில் எந்த ஏக்க பெருமூச்சோட நீங்க அப்பாவோட சமூகத்துக்கு நீங்க வந்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு உண்மையை நான் சொல்றேன். உங்களுக்கு நன்மை செய்ய ஒருவர் இருக்கிறார். நீங்கள் அனாதைகள் அல்ல, நீங்கள் திக்கற்றவர்கள் அல்ல, நீங்கள் அனாதைகள் அல்ல, நீங்கள் திக்கற்றவர்கள் அல்ல. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை தூக்கி உயர்த்துகிற ஒரு கரம் உங்களோடு கூட இருக்கிறது. நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். சொல்லுங்க, நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். கரங்களை உயர்த்தி, நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நீங்க மாத்திரம் சொல்லுங்க, நீதிமான் கர்த்தர் தமது
கையினால் அவனை தாங்குவார். மீண்டுமா ஒரு வாட்டி, நீதிமான். இன்னும் கொஞ்சம் சத்தமா, அவனை தாங்குவார். சேர்ந்து நன்மை செய்ய ஒருவர் உண்டே, நித்தம் செய்ய உனக்கு உண்டே. நன்மை செய்ய ஒருவர் உண்டே, நித்தம் செய்ய. வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கே, இதுதான் என் வாழ்க்கையா? இதுதான் எனக்கு தேவன் வச்ச பாதையா? இன்னும் எத்தனை நாள் இந்த கண்ணீர்? இன்னும் எத்தனை நாள் இந்த உபத்திரவம்? இன்னும் எத்தனை நாள் இந்த போராட்டம்? அப்பா உன்னை பார்த்து சொல்றாரு, காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு. வாவ், ரியல் மியக்கலர சட்டமா. தேவனுடைய பிரசனம் இந்த காலையில திருச்சபை அலலையா நிறைச்சிட்டு இருக்குது. அநேகரோட தேவன் பேசிட்டு இருக்கிறாரு, அநேகரை தேவன் தொட்டுட்டு இருக்கிறாரு. வா, இன்னும் எத்தனை காலம் தான் எனக்கு இந்த பிரச்சனை? இன்னும் எத்தனை காலம் தான் இந்த உபத்திரவம்? இன்னும் எத்தனை காலம் தான் இந்த போராட்டம்? இன்னும் எத்தனை காலம் தான் இந்த கண்ணீர்? இன்னும் எத்தனை காலம் தான் இந்த கடன்? இன்னும் எத்தனை காலம் தான் இந்த வியாதி? என்னால முடியலப்பா. அப்பா சொல்றாரு, நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். இதனால திருச்சபையை உன்னை பார்த்து சொல்ற, நீ ஒருபோதும் வெட்கமடைவதில்லை, அழைத்தவர் உன்னை தாங்கி செல்லுவார். தேவ பிள்ளையே, நீ வெட்கமடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் உன்னை தாங்குவார். This is a prophetic word to somebody here. நன்மை செய்ய ஒருவர் உண்டே, நித்தம் செய்ய உனக்கு உண்டே. நன்மை செய்ய ஒருவர் உண்டே, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. சோர்ந்து போகாம காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். சில தகப்பன்மார்களை பார்த்து பிள்ளைகள் நிமித்தம் உண்டாயிருக்கிற சில துக்கங்களோட இங்க இருக்கிறீங்க. அப்பா அவங்களை பார்த்து சொல்றாரு, காரியம் வாய்க்கும் மகனே, காரியம் வாய்க்கும் மகனே. இந்த நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரி மிகுந்த வருத்தத்தோட அதை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்பா அவனை பார்த்து சொல்றாரு, மகளே, உன் காரியம் வாய்க்கும், உன் காரியம் வாய்க்கும். இது இங்க இருக்கிற அநேகருக்கு தீர்க்க தரிசன சத்தம் இந்த காலை வேளையில. அப்பா சொல்றாரு, உன் காரியம் வாய்க்கும். தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது. காரணம், தானியேலோடு கர்த்தர் இருந்தார்.
யோசேப்பின் காரியம் ஜெயமாய் இருந்தது. காரணம் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அந்த கர்த்தர் இந்த காலை வேளையில உன்னை பார்த்து சொல்றாரு, நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவது இல்லை. நன்மை செய்யவே ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர் நன்மை செய்யவே பேர் போனவர். அவர்தான் உங்க தகப்பன். அவர்தான் உங்க தகப்பன். கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே. கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே. இங்க இருக்கிற ஒரு மகள், ஆண்டவரே இந்த மாசத்தை தாண்டுமா, இந்த மாசத்தை நான் தாண்டிடுவேனா? அப்பா உன்னை பார்த்து சொல்றாரு, மகளே கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே. கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே. என் மகனே இன்னும் இன்னும் பயம் எதற்கு? ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? அப்பா சொல்றாரு, உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? இந்த பிரச்சனையில மூழ்கிடுவேனோ? இந்த போராட்டம் என்ன மூழ்கடிச்சிருமோ? இந்த பிரச்சனையில நான் செத்துருவேனோ? டாடி சொல்றாரு இந்த காலை வேளையில, உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு படைத்தவர் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்ந்திடுவாய், நீ கலங்காதே. கரை சேர்ந்திடுவாய், நீ கலங்காதே. அப்பா சொல்றார், கரை சேர்ந்திடுவாய், நீ கலங்காதே. கரை சேர்ந்திடுவாய், கலங்க. வாலிப மகளே, அப்பா உன்னை பார்த்து சொல்றாரு, கரை சேர்ந்திடுவாய், நீ கலங்காத. கரை சேர்ந்திடுவாய், கலங்காத. உன் வாழ்க்கை அவரோட கரத்தில் இருக்கு. வாலிப மகளே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், உன் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் கரத்தில் இருக்கிற உன் காலங்களை யாரு மாற்றி எழுத நினைச்சாலும், யார் அதை குலைக்க நினைச்சாலும், அவர் சொன்னாரு, என் கையில் இருந்து ஒருவனும் என்னை பறித்துக் கொள்ளலாம். பிதா பிதா எனக்கு தந்தவைகள் யாவும் என்னிடத்திற்கு வரும். பிதா எனக்கு தந்த யாவும் என்னிடத்தில் வரும். ஒருவனும் அதை என் கையிலிருந்து பறித்துக் கொள்ளான்னு சொன்னாரு. இந்த காலை வேளையில உங்களை பார்த்து அப்பா சொல்றாரு, உன்னை ஒருவனும் உன்னை எந்த சம்பவங்களும், உன்னை எந்த சூழலும், உன்னை எந்த அனுபவமும் என் கையிலிருந்து உன்னை பறித்துக் கொள்ள முடியாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே
பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. அப்பா, இந்த காலை வேளையில உங்க மகிமை எங்க ஆலயத்தை மூடி இருக்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. ஊற்றப்பட்ட தேவ பிரச்சனத்திற்காக எல்லாம் நல்லா தலைக்கு மேல அப்பாவுக்கு கரங்களை தட்டி